அதே மாதிரி குழந்தைகளுக்கும் கொஞ்சம் ஒரு விதத்தில் 10ஆம் இடத்த அதிபதி 5ல் இருந்தால் குழந்தைகளுக்கும் ஒரு விதத்தில் கொஞ்சம் சிரமங்களை கொடுக்கும். அதையும் நம்ம அது தப்பான விஷயத்தை பேசவே வேணாம். இப்போ 10ஆம் இடத்த அதிபதி 6ல் இருந்தால் நாய் மாதிரி கஷ்டப்பட்டால் மட்டும்தான் பணம் சம்பாதிக்க முடியும். நல்லா புரிஞ்சுங்க. 10ஆம் இடத்த அதிபதி 6ல் இருந்தால் நாய் மாதிரி கஷ்டப்படணும். நீ வீட்டில் இருந்துக்கிட்டு உட்காந்துட்டு நோகாமல் நான் சம்பாதிக்கலான்னா தயவுசெய்து சம்பாதிக்க முடியாது. ஏன்னா அதிகமாக கடின உழைப்பு பண்ணணும். ஏன்னா 10னா தொழில், 6னா உடல் உழைப்பு. அப்போ 10ஆம் இடத்த அதிபதி போய் உடல் உழைப்பு ஸ்தானத்தில் உட்காந்துருந்தால் நீ உடல் உழைச்சா தான் பணம் சம்பாதிக்க முடியும். அது இல்லாமல் நீ எப்படி சம்பாதிப்பு நீயே? அதை விட்டுட்டு நான் உடல் உழைக்க மாட்டேன், நான் நோகாமையே வீட்டுக்குள்ளே கதவை திறந்தா நடுக்கூரை புத்துட்டு நடுச்சாமத்தில் உழுகணும்னு கனவு கண்டால் உழுகாது. உடல் உழைப்பு பண்ணணும். சூப்பராக இருக்கும். விவசாய தொழில் ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். விவசாயங்கிறது 6ஆம் பாவம். 10ஆம் இடத்த அதிபதி 6ஆம் இடத்துல இருந்தால் விவசாய தொழில் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி மருத்துவம் சார்ந்த தொழிலை படிக்கலாம். கேட்ரிங் படிக்கலாமா? சூப்பராக படிக்கலாம். 6ஆம் இடங்கிறது உணவு, உடை சம்மந்தப்பட்ட தொழிலை செய்யலாம். ஒரு ஜவுளி கடை வைக்கலாம், ஹோட்டல் வைக்கலாம், விவசாய தொழில் செய்யலாம். ஒரு நல்லா படித்தவங்க பண்ணணும்னா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டு, கேட்ரிங் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் பண்ணினாங்கன்னா அவங்களுக்கு அதன் மூலம் பணம் வந்தே தீரும்.